தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பிதழ் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் திருநாள் விழாவுக்காக திருவள்ளுவருக்கு காவி உடைய திரும்ப போடப்பட்டு அனுப்பப்பட்டதா இருக்குது இந்த அழைப்பிதழ் அப்படிங்கிறது. எப்படி இதை பார்க்குறீங்க? ஏன் திரும்ப திரும்ப இந்த திருவள்ளுவர் சர்ச்சைக்குள்ளேயே சிக்கிறாரு ஆளுநர்? ஆளுநருக்கு இதை விட்டால் வேறு பிழைப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. வந்த நாளிலிருந்து திருவள்ளுவர் தமிழரின் முகம், அவரை அசிங்கப்படுத்துவதன் மூலம் அவரை ஆர்எஸ்எஸ்ஸாக ஆக்குவதன் மூலம்தான் தன்னுடைய கட்சி இந்த நாட்டில் நிலை பெற முடியும் என்று அவர் நினைக்கிறார். அவர் திருவள்ளுவருக்கு காவியை உடுத்தி விபூதிப்பட்டை போட்டு, நான் சொல்லுகிறேன், வள்ளுவர் காலத்தில் சைவ சமயம் இல்லை. 5ஆம் நூற்றாண்டில் தான் சைவ சமயமே வந்தது. திருவள்ளுவருடைய கருத்துக்களை எல்லாம் சைவ சமயம் நிறைய வாங்கி கொண்டது. அவரை போய் சைவராக்குவதே சரியில்லை என்று நாம் நினைக்கின்ற போது அவரை ஆர்எஸ்எஸ் ஆக்க அவர்கள் முயலுகிறார்கள். அதுதான் ரொம்ப பெரிய கொடுமை. காவி உடையை அணிவித்து இதெல்லாம் எதற்கு? நீ என்ன, உனக்கு வேண்டுமானால் உனக்கு என்ன, ஆர்எஸ்எஸ்னுடைய மூலக்கொள்கை என்ன? ஆரிய மேலாண்மை, அதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய மூலக்கொள்கை. பேசாமல் வள்ளுவருக்கு நீ வேண்டுமானால் ஒரு பூணூல் போட்டு ஒரு உச்சி குடுமி வைத்து இவர் தான் வள்ளுவர் என்று சொன்னால் அதையும் செய்வதற்கு 4 மனிதர்கள் இந்த நாட்டிலே இருப்பார்கள். ஒரு யோசனை வேண்டாமா என்று கேட்கிறேன். வள்ளுவர் இப்படித்தான் இருந்தார் என்று யாருக்கும் தெரியாது. இயேசுவுக்கு ஒரு உருவம் தேவைப்பட்டது போல வள்ளுவருக்கு ஒரு வடிவம் இருந்தால் மக்களிடம் அவரை கொண்டு செலுத்துவது எளிது என்று கருதிய காலத்தில், கலைஞருடைய ஆட்சி காலத்தில், ஒரு ஓவியரை விட்டு பல யோசனைகள் சொல்லப்பட்டு இந்த வடிவம் உருவாக்கப்பட்டது. ஏறத்தாழ ஒரு நடுவயதுடையவராக, ஏன் அவர் இளைஞராக இருக்கக்கூடாதா? இவ்வளவு முதிர்ச்சியான கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு அவருக்கு ஒரு நடுவயதுக்கு மேல் ஆகியிருக்கும் என்கின்ற காரணத்தினாலே தான் இதுபோன்ற தோற்றங்களெல்லாம் பல விவாதங்களுக்கு பின்னால் ஏற்படுத்தப்பட்டன. திருவள்ளுவர் தமிழனின் முகம். ஆகவே அவரை ஒரு வடிவப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த வடிவத்தை சிதைப்பதினாலே உனக்கு ஆகப்போவது என்ன? ஆகவே நீ என்ன நினைக்கிறாய் என்றால், தமிழர்கள் மொழி அடிப்படையில், இன அடிப்படையில் எந்த ஒன்றையும் கொண்டாடக்கூடாது. அவர்கள் மத அடிப்படையில் தான் இதை கொண்டாட வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். வள்ளுவர் இவ்வளவு அரிய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் என்பது உங்களுக்கு முக்கியமில்லை. உங்களுக்கு முக்கியமானது ஒன்றே ஒன்று தான், அவரை ஒரு ஆர்எஸ்எஸ்ஸாக ஆக்குவது, அவரை ஒரு இந்துத்துவாவாக ஆக்குவது, அவரை ஒரு இந்துவாக ஆக்குவது. இந்த பொய்மையை நிலைநாட்டுவதற்கு, உங்களுடைய அரசியல் கருத்தை நிலைநாட்டுவதற்கு நீங்கள் திருவள்ளுவரை இந்துவாக ஆக்குகிறீர்கள். ஆகவே இது ரொம்ப கொடுமையானது. இது நாளைக்கு அவ்வளோதான், 4ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் இங்கே இருப்பீர்களா இல்லையா என்றே தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில் போகின்ற போது இது போன்றவற்றை செய்ய வேண்டிய அவசியமில்லை. போய்விட்டால், இந்த பதவியை விட்டு இறங்கிவிட்டால் தேடுவதற்கே ஆள் இருக்கார். இவ்வளவு அரிய கருத்துக்களை சொன்ன ஒரு மனிதர் இருந்திருக்கிறாரே என்று வியப்பு ஏற்பட்டால், அந்த மனிதனை உங்கள் வாழ்க்கையை செப்பனிடுவதற்கு பயன்படுத்தி கொண்டிருப்பீர்களே தவிர அவரை இந்துவாக்குவதற்கு பயன்பட மாட்டீர்கள். அதனால் உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற நன்மை ஒன்றுமில்லை. ஆனால் திருவள்ளுவருடைய கருத்துக்கள் உங்களுடைய மனதிலே இறங்கினால் நீங்கள் வேறு மனிதனாக மாறுவீர்கள். உங்களுடைய முகம் வேறாக மாறிவிடும். ஆகவே அடைய வேண்டிய பலனை திருவள்ளுவரின் காரணமாக அடையாமல், ஆகாத வேலையை பார்த்து கொண்டு, இதற்கு தேநீர் விருந்து வைத்து கொண்டு, இருக்கிறவனையெல்லாம் கூட்டி அழைத்து வைத்து கொண்டு நீங்கள் செய்ய போகின்ற வேலையினால் ஒரு பயனும் இல்லை. வழக்கமாக நம்ம திருவள்ளுவர் தினம் அப்படிங்கிறத வந்து பொங்கலுக்கு மறுநாள் கொண்டாடிட்டு இருக்கிறோம். இதுதான் இயல்பு. இந்த நடைமுறைகளை எல்லாம் திடீர்னு இப்போ ஆளுநர் மாற்ற வேண்டிய அவசியம் எங்கிறது வந்துச்சு? வள்ளுவருக்கான அந்த பிறந்தநாளை எப்படி மாற்றுறாரு? திருவள்ளுவர் நாள் மாட்டுப் பொங்கல் என்று கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால், தை அறுவடை நாள், தமிழருக்குரிய மிகச்சிறந்த நாள் பொங்கல் நாள். ஆகவே பொங்கல் நாளை கொண்டாடிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் திருவள்ளுவர் நாளை கொண்டாடுகிறோம். இவையெல்லாம் தமிழ் மொழியின் சிறப்பு, தமிழ் இனத்தின் சிறப்பு என்று தான் நிற்கும். அவர் விரும்புவது தமிழன் என்ற ஒரு இனமே இல்லை, மொழியே இல்லை, அவனெல்லாம் இந்துவாகத்தான் இருக்கிறான். ஆகவே வள்ளுவர் இந்து என்று சொல்லிவிட்டால் இந்த பெருமைகளெல்லாம் இந்த மொழி இன அடிப்படையில் தமிழர்களுக்குரிய பெருமைகளாக ஆகாது என்று அவர் பிழையாக கருதுகிறார். அப்படித்தான் எனக்கு படுகிறது. வள்ளுவருக்கு காவியை போட்டு அவருடைய பிறந்தநாளை மாற்றிட்டா எல்லாமே மாறிடும்னு கவர்னர் நம்புகிறாரா, இல்லை இது யாராவது சொல்லி இப்படி பண்ணுறாரா? அவர் பதவியில் இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு இசைவாக கருத்து சொல்கின்றவர்கள் உருவாகி இருப்பார்களே தவிர அவர்தான் பிறப்பால் ஆர்எஸ்எஸ். ஆகவே அவருக்கு ஒன்றே ஒன்று தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். திருவள்ளுவரை இந்துவாக ஆக்குவதற்கு அவர் நினைப்பதற்கு காரணம், இந்தியாவில் இருவேறு நாகரிகங்கள் இருந்தன, இருவேறு சிந்தனைகள் இருந்தன. அதிலே சிறப்புக்குரிய சிந்தனை தெற்கே இருந்திருக்கிறது, அது வடக்கே உள்ள சிந்தனைக்கு மாறுதலானது. சமஸ்கிருதத்திற்கு நிகரான மொழி தமிழ். ஆகவே சமஸ்கிருத அறிஞர்களைப் போல் நிகரற்ற அறிஞர்கள் தமிழில் பிறந்திருக்கிறார்கள் என்ற கூறுகளெல்லாம் இருந்தால்
இந்தியா ஒன்று, இந்துக்கள் தான் எல்லோரும் என்கின்ற கருத்தை நிலைநாட்ட முடியாது என்று அவர் கருதி உண்மையை திரிப்பதற்கு முயலுகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.